ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ், யூனிவர்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸு கொடுங்க. இன்றைக்கான 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது மேனிஃபெஸ்டேஷன், எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரிப்பேர்னஸ். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்க போது. அதனால் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட்டுறாதீங்க. சில டைம் வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால என்ன இவ்வளோ நாள் நடக்கலை, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு இதை கேட்கணும், இதுக்கு மேலே எதுக்கு இதுக்காக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். அமைதியாக உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தேவையானதை நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்க சீக்கிரமாக நிறைய சான்ஸ் இருக்கு. அதான் இந்த கார்டு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஃபேமிலி, லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்க. உங்களோட ஃபேமிலி கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வாரத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னையோ வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்குங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன வேணால் இருக்கலாம். ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தரோட ப்ரெசன்ஸாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாங்க. உங்களுக்கான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிஃப்ட் உங்களை கண்டிப்பாக மகிழ்ச்சிப்படுத்துங்க. நீங்கள் அது ரொம்ப எதிர்பார்த்துருக்காத ஒரு கிஃப்டாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சமானதாகவும் இருக்கும். உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சீக்கிரமாக சால்வ் பண்ண போகிறீங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது வைஸ் கவுன்சிலருங்க. பிலாங்கிங், லேர்னிங் அண்ட் ட்ரெடிஷன். நீங்கள் வந்து புதுசாக நிறைய விஷயத்தை இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் உங்களோட எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைக்கிறதுக்கான சான்ஸையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உங்களோட பிலாங்கிங்ஸை நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் வந்து 555 இருக்க போதுங்க. 555 வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் வந்து லைஃப் என்ன இப்படியே போகுது அப்படின்னு ஒரு சின்ன உங்கள் மனசுக்குள்ள ஒரு யோசனை இருந்தாலும் அதெல்லாம் மாறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல 555 பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து அப்படி 555 பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் வருங்க. அது கண்டிப்பாக உங்களோட இடமாற்றமாக இருக்கலாம், உங்களோட ஏதாவது ஒரு மாற்றம் வருங்க. கண்டிப்பாக அது நீங்களே உணர்வீங்க. தேங்க்ஸ் ஃபார்